வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் தொடங்கிய மழை நாகப்பட்டினம் வரைக்கும் பல்வேறு உள் மாவட்ட பகுதிகளில் மழை. அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வடகடலோரத்திலையும் பல இடங்கள்ல தற்பொழுதும் கடலோரத்துல மரக்காணம் அருகே தொடர்ந்து கொண்டிருக்கூடிய நிலை. தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை, கனமழை பொழிந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்ல அதிகபட்சமாக நீடாமங்கலத்துல 63 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 6 சென்டிமீட்டர். இந்த 6 சென்டிமீட்டரும் அரை மணி நேரத்துல பெய்திருக்கு. சுமார் 3/4 மணி நேரத்துக்குள்ளதான் மொத்த மழையும் பெய்திருக்கு. 63 மில்லிமீட்டர் நேற்றைய மழை. ஆக இந்த நிலையில நேற்றைக்கு மேலும் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு பொழிந்துன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 27 மில்லிமீட்டர், மேலும் திருமானூர் பிடபிள்யூடி ஆபீஸ் 23 மில்லிமீட்டர், அரியலூர் தாலுகா அலுவலகம் 22 மில்லிமீட்டர், குருவாடி 22 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா டீப்பலூர், சுத்தமலை அணைக்கட்டு பகுதி, ஆண்டிமடம் இங்கேயும் மழை தான். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்துல மழை, கேளம்பாக்கம், செய்யூர், மேலும் மதுராந்தகம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம். அடுத்தபடியா சென்னையில நனைக்கு மழை, பள்ளிக்கரணை, அடையாறு, மேலும் உத்தண்டி, ஒக்கியம், துறைப்பாக்கம் இதெல்லாம் நனைக்கும் மழை, லேசான மழை எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு அந்த நனைக்கும் மழை, லேசான மழை. அடுத்தபடியா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா சிறுவாணி அணைக்கட்டு பகுதி, பேரூர் 14 மில்லிமீட்டர், சின்ன கல்லாறு 15 மில்லிமீட்டர், சிங்கோனா மற்றும் சோலையாறு இங்கேயும் மழை தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னைக்கு கிடைக்கப்பெறல. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரத்திலையும் மழை. திண்டுக்கல் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவுள்ள கொஞ்சம் கிழக்கு பகுதியில் இருந்துச்சு. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னிமலை 46 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. பெருந்துறை சென்னிமலை 46 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டருக்கு நெருக்கமா மழை பெய்திருக்கு. கொடுமுடி 11 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொரப்பாளையம் மற்றும் சங்கராபுரத்திலையும் மழை தான், லேசான மழை. காஞ்சிபுரம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்தபடியா கரூர் மாவட்டத்திலையும் மழை ஆங்காங்கே இருந்துச்சு, ஆனால் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒசூர், கேஆர்பி அணை, ஊத்தங்கரை, மேலும் பாம்பார் அணைக்கட்டு பகுதி, கிளவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி மற்றும் சூளகிரி இங்கேயும் மழை இருந்துச்சு. மதுரை மழைப்பொழிவு கிடைக்கப்பெறல. மயிலாடுதுறை மழைப்பொழிவு இன்னைக்கு கிடைக்கப்பெறல. நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகர் நாகப்பட்டினத்திலே கனமழை, கிட்டத்தட்ட 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்திலேயும் பல இடங்களில் பெய்திருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்னைக்கு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்திருக்கு, சில இடங்களில் கிடைக்கப்பெறவில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் எருமப்பட்டி, நாமக்கல் கலெக்டரேட் மழை. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாடலூர் 46 மில்லிமீட்டர், பெரம்பலூர் 35 மில்லிமீட்டர், புது வேட்டாக்குடி 21 மில்லிமீட்டர், லப்பைக்குடிக்காடு 18 மில்லிமீட்டர், அகரம், சீகூர், வி களத்தூர், செட்டிக்குளம் மற்றும் வேப்பந்தட்டை, எறையூர் இங்கேயும் மழை தான். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் 21 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கீரனூர் 10 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை, உடையாளிப்பட்டி, காரையூர் மற்றும் விராலிமலையும் மழைதான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி 10 மில்லிமீட்டர், திருவாடானை மற்றும் வட்டானம், தீர்த்தாண்டதனம், RS மங்கலமும் மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், கலவை பிடபிள்யூடி, ராணிப்பேட்டை, காவேரிப்பாக்கம், மேலும் பணப்பாக்கம், ஆற்காடு, வாலாஜா, அம்மூர் இங்கேயும் கொஞ்சம் மழை. சேலம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா சேலம், கரியகோவில் அணை, ஏற்காடு, டேனிஷ்பேட்டை மழை. நேற்று முன்தினம் எடப்பாடியில் கனமழை பொழிவு பொழிந்து போக்குவரத்து, சாலைகள்லாம் நீர் தேங்கி போக்குவரத்தே பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 41 மில்லிமீட்டர், 4 சென்டிமீட்டர் பெய்திருக்கு திருபுவனம். மேலும் சிவகங்கை மாவட்ட சிவகங்கை 19 மில்லிமீட்டர், சிங்கம்புணரி மற்றும் மானாமதுரை, திருப்பத்தூர் இங்கேயும் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியெல்லாம் பெரும்பாலும் கனமழை. கும்பகோணம், பாபநாசம், நாச்சியார் கோவில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வடக்கு பகுதி, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் இதெல்லாம் அப்படியே கனமழை. திருச்சி மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, இந்த அன்பிலிருந்து அப்படியே தொடங்கி அப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்தோட கல்லணை பகுதியில இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தோட மயிலாடுதுறை மாவட்ட எல்லை, திருவாரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் நல்ல மழை. வடக்கு பகுதி எல்லாமே, நெய்வாசலுக்கு வடக்கே அம்மாப்பேட்டை, சாலியமங்கலம் இதெல்லாமே, இரும்புத்தலை எல்லாமே நல்ல மழை.
அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவுள்ள, நீலகிரி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவுள்ள, தேனி மாவட்டத்தில் பெரியார் அணை கட்டும் போடி நாயக்கனூர் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவுள்ள, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதி நல்ல மழை பொழிந்திருக்கு. புள்ளம்பாடி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 63 மில்லிமீட்டர், நன்னிலம் 28 மில்லிமீட்டர், திருவாரூர் 27 மில்லிமீட்டர், பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி 23 மில்லிமீட்டர், வலங்கைமான் 16 மில்லிமீட்டர், குடவாசல் 14 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் ஆலங்காயம் மற்றும் திருப்பத்தூர்லையும் மழை இருந்துச்சு. திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் மழை இருந்துச்சு, இந்த மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இருந்துச்சு, கொஞ்சம் மழைப்பொழிவு கிடைக்கல. திருவண்ணாமலை மழைப்பொழிவு கிடைக்கவில்லை. வேலூர் விழுப்புரம் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட வந்துருச்சு. மரக்காணம் 50 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. வல்லம் அதாவது விழுப்புரம் மாவட்ட வல்லம் செஞ்சி தாலுகா வல்லம் 18 மில்லிமீட்டர். மேலும் மேல்மலையனூரில் உள்ள வலத்தி 18 மில்லிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தான் 50 மில்லிமீட்டர் அதிகபட்சமா. திண்டிவனம் 12 மில்லிமீட்டர். மேலும் அவலூர்பேட்டை 10 மில்லிமீட்டர். செஞ்சி மற்றும் முகையூர், வானூர் இங்கெல்லாம் அங்கேயும் மழைப்பொழிவு இருந்துச்சு. விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி 22 மில்லிமீட்டர், விருதுநகர் 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்தது. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நேற்றைக்கு போல மதியத்துக்கு மேல் மாலையில மழைப்பொழிவு தொடங்கி முன்னிரவு நள்ளிரவுல நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கும் கொடுக்க போகுது. நேற்றைய அளவு இருக்கலாம் அல்லது நேற்றைய அளவில் சற்று குறைவாக இருக்கலாம். வழக்கம் போல அதே வழித்தடம் தான். நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, கரூர் மற்றும் நாமக்கல், சேலம், அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கங்கே தொடங்கி கல்வராயன் மலையில தீவிரமடைஞ்சு அப்படியே கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி வடக்கு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இங்கேயும் இருக்கும். இன்றைக்கு சென்னை, திருவள்ளூருக்கு கனமழை தெரிகிறது. இறுதியில் அங்க முடியும். நேற்றைக்கு விழுப்புரம், நாகப்பட்டினம் இந்த பகுதியில் நல்ல மழை இருந்துச்சு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் நாகப்பட்டினம், நாகூர்ல. அதே போல விருதுநகர் மாவட்டத்திலையும் கொடைக்கானல் மலைப்பகுதியிலையும் அதே போல மதுரை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திருச்சி மாநகரம் உட்பட இங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி டெல்டாவுக்குள்ளும் இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. நேற்றைக்கு டெல்டாவின் வடக்கு பகுதியில் கொடுத்து இன்றைக்கு டெல்டாவுக்கு மத்திய பகுதியில் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு டெல்டாவின் மத்திய பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு. நேற்றைக்கு மன்னார்குடிக்கு வடக்கே மழை. மன்னார்குடி இல்ல, சரியாக சொல்ல போனால் நீடாமங்கலம் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மேலையூருக்கு வடக்கே தான் மழை. முன்னாவல் கோட்டைக்கு வடக்கே தான் நல்ல மழை. ஆதனூர் மண்டபத்தில் இருந்து அதிக மழை, அப்படிதான் சொல்லணும். ஆகவே இன்றைக்கும் அந்த மழைப்பொழிவு இருக்கும். பொதுவாக நேற்றைக்கு பெய்த இடத்துல இன்னைக்கு இருக்காது, பெய்யாத இடத்துல இன்றைக்கு டெல்டாக்குள்ள இருக்கும். மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நேரடியாக வரும்பொழுது வெப்பமான பகுதியை நோக்கி, அதாவது வளிமண்டல சுழற்சி ஈர்க்கிறது. வங்கக்கடலோரம் நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி ஈர்க்கிறது. வெப்பமான பகுதி வழியாக தான் அது இழுக்கும். குறைந்த அழுத்த பகுதி அதிக வெப்பமடைந்து காற்று லேசாகி வெற்றிடமா இருக்கக்கூடிய பகுதி தான் இழுக்கும். அப்படி வரும்பொழுது நீடாமங்கலம் ஒன்றிய பகுதியாகிய இந்த வடுவூர் மற்றும் நீடாமங்கலம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இடமேளையூர், கீழையூர், அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டிச்சத்திரம், அப்படியே ஆதனூர் மண்டபம் வரைக்கும் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய பசுமையான அந்த வயல்வெளிகள், அதாவது ஆழ்துளை கிணறு மூலமாக சாகுபடி செய்யப்பட்டு வயல்களில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் குளிர்ச்சியான ஒரு சீதோஷ நிலை கொடுக்கும் என்பதனால வர்ற மழை நெய்வாசலுக்கு அந்த பக்கமே வடுவூருக்கு மேற்கு புறம் வரும் பொழுது அது திசை மாறி வடக்கு புறமாக சென்றுவிடும். ஆகவே இதுதான் இதற்கென்று ஒரு நாள் குளிர்ந்த நீரோட்டு, குளிர்ந்த சீதோஷ நிலை தேவை. பல இடங்கள்ல பெய்து விட்டுனா இங்க குளிர்ந்த சீதோஷ நிலை, இதை விட வெப்பமான பகுதி இதாக இருக்கும். அப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே ஏன் மன்னார்குடிக்கு ஒதுக்குறது என்ற பல கேள்விகள் வருகிறது. மன்னார்குடிக்கு பிற இடங்கள்ல வலுத்து பெய்து விட்டால் இங்கே அதை விட கொஞ்சம் வெப்பமான பகுதியாக மாறும். கண்டிப்பா இங்கேயும் வரும். ஆகவே அது இன்றைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நேற்றைக்கு வடக்கே பெய்து விட்ட காரணத்தினால இங்கே இன்றைக்கு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னென்றால் அங்கே குளிர்ந்தா இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால இன்றைக்கு இந்த பக்கம் வரும். தெற்கு பக்கம் மத்திய பகுதி வருவதற்கு வாய்ப்பு அதிகம். சென்னைக்கு உள்ளிட்ட வடகடலோர பகுதிக்கும் இன்றைக்கு வாய்ப்பு. இப்படி தினசரி மழை, மாலை இரவு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கனமழையே தெரியுது, கொஞ்சம் பரவலாகவே ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை
தென்மேற்கு பருவமழையும் கேரளா 23ஆம் தேதி 24ஆம் தேதி ஞாயிறு திங்கள் செவ்வாய் தென்மேற்கு பருவமழை கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் கூடும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அந்த நேரத்தில் மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இந்த மாத இறுதி வரைக்கும் அந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வலுவா இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தினசரி மாலை இரவு ஒதுக்கி 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 எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டே தான் இருக்கும். அது விலகுவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்தடுத்த நிகழ்வு ஒடிசாவிற்கு வடக்கே தான் சொல்லலாம். மேற்கு வங்க வழியாக உள்ளே போகுது. 22ஆம் தேதி 23ஆம் தேதி நிகழ்வு கூட இப்படி மேற்கு வங்கத்துக்கு வடக்கு புறமா தான் போக போகுது. அடுத்தடுத்த நிகழ்வு கொஞ்சம் இமயமலை ஒட்டிய பகுதி மற்றும் வட இந்தியாவுடைய உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி அப்படியே போற நிகழ்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செப்டம்பர்ல முழுமையா இந்த பக்கம் திரும்பிடும். அக்டோபர் 15 முழுமையா நல்லாவே திரும்பிடும். தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி வரும்பொழுதெல்லாம் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. தயவுசெய்து நம்பிக்கையோடு இருங்க. மழைப்பொழிவு இருக்கு. இப்பொழுது மாலை இரவு இடிமழை பொழிவும் 23, 24 தென்மேற்கு பருவமழையும் கொஞ்சம் வலுப்பெறும். அதே நேரத்தில் வெப்பசலன இடிமழை பொழிவும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பதையும் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்தோம். வானிலை அறிந்து விவசாயம் செய்யவும், மழைநீரை சேகரித்தோம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணணும். என்ன சார் மழையே பெய்யல, எங்க சார் மழைநீரை சேகரிக்கிறதுனா கண்டிப்பா மழை பெய்யும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர்ல குறிப்பாக அக்டோபர் 15 தேதி சேமிக்கும் அளவுல தான் மழை இருக்கும். அந்த அளவுக்கு வலுத்து வடகிழக்கு பருவமழை போல தென்மேற்கு பருவமழை பொழியும். இறுதி 15 நாள் வடகிழக்கு பருவமழையும் வலுத்த பெய்யும். ஆக நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை தானாவே நிரப்பும் மழையை நாம வெளியே விட்டுறாம தேக்கி வைப்பதற்கு கரைகளை பலப்படுத்தி வைக்கணும்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ வறட்சின்னு சொல்லல, வடகிழக்கு பருவமழை அதிகம். அதுக்கான ஆதாரத்தை அடுத்து வரக்கூடிய அறிக்கையில சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.